கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆன்மீகம் என்றால் தனிமனித சாதனை. ஆன்மீகம் என்றால் தனிமனித சாதனை. அரசியல் என்றால் கூட்டு சாதனை. தனிமனித சாதனையாக ஆகாது. ஒரு அரசியல்வாதியாக ஒருத்தர் மாறணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும்னா கூட இன்னொருத்தர் இருக்கணும், இன்னொருத்தர் அவரை ஒத்துக்கணும். இல்லைன்னா என்ன ஆக முடியாது, அவர் அரசியல்வாதியாக ஆக முடியாது. ஆன்மீகவாதி ஆகிறதுக்கு எவனும் ஒத்துக்குவானா? நம்ம பாண்டு சிவசிவான் கோமனுக்கிட்ட என்ன பண்ணலாம், எங்கே வேணா போய் உட்காந்துக்கலாம், ரொம்ப ஈஸி. ரெண்டுமே. ஏமாற்ற தெரிஞ்சிச்சானா அரசியல்வாதி ஆகலாம், ஏமாறவே மாட்டேன்ட்டேன்னா ஆன்மீகவாதி ஆகலாம். ஏமாறவே மாட்டேன், நடிக்கவே மாட்டேன். நடிக்கக்கூடாத பகுதி ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம நடிக்கக்கூடாது, அடுத்தவங்கக்கிட்ட நடிக்காமல் இருக்கக்கூடாது, ஒத்துக்க மாட்டாங்க. அக்கள் தூக்குனான், அழகாக தான் இருந்தா, ஆனால் அந்த வாசனை பிடிக்கல, நாத்தடிதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் நாத்தச்சா கூட என்ன பண்ண முடியாது, சகிச்சிக்கணும். இல்லைன்னா பண்டாட்டியாக இருக்க மாட்டா, இல்லை காதலியாக இருக்க மாட்டா, விட்டு ஓட்டுருவா. புரியுது? ஆன்மீகவாதின்னா சகித்து கொள்ளுதலே இல்லை. ஸோ அரசியல் அப்படின்றது இன்னொரு அங்கீகாரம் தேவைப்படுது. எல்லோரும் அங்கீகாரம் பண்ணால் தான் ஒரு அரசியல் தலைவராக முடியும். ஆன்மீகத்தை யாருடைய அங்கீகாரமும் வேணாம், நான் உண்டே வழி உண்டுன்னு இருக்கலாம். ஸோ ஆன்மீகம் தனிமனித சாதனை, அரசியல் பொது ஜனத்துக்கிட்ட போய் நீ அங்கீகாரம் வாங்குகிற சாதனை. கொஞ்சம் கஷ்டம். எது? அரசியல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆன்மீகம் ஏன்னா உங்ககிட்ட மட்டும் உன்னால் நடிக்க முடியாது. ஊரெல்லாம் நடிச்சு என்ன பண்ணுறேன்னா உங்ககிட்டயே நடிச்சுன்னு இருப்பேன். அம்மா உனக்கே ஒன்று தெரியாது, போய் என்னென்னவோ பண்ணியிருப்பேன். ஆல்மா பார்த்தா நீ எங்கேயோ ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். நிறைய பேர் அதுமாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்குறாங்க. ஏன்? எல்லாருக்கிட்டையும் நடிச்சுன்னா ஆகிட்டான் அவன், அவங்ககிட்டயே நடிச்சிருவான். ஆல்மா நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன், நிறைய பேர் போய்க்கிறாங்க அந்த மாதிரி. இங்கேயே வந்து புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? யாருக்கிட்ட நடிச்சிட்டாங்க, அவங்க ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டாங்க. எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்றாங்க. ஆன்மீகம்னா முழுசாக எனக்கு தெரியாதுன்னு முடிவுக்கு வந்துடணும். தெரியாதுன்னு தான் வாழணும். அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். திமிர் வந்துடும். எங்கே? ஆன்மீகத்தில். யாரோட அங்கீகாரமாக வாங்கினா என்ன ஆகிடுவேன்? ரொம்ப திமிர் வந்துடும், உச்சத்துக்கு போயிடுவேன். அது இல்லை ஆன்மீகம். திமிரே இல்லாமல் ஆயிடுது தான் ஆன்மீகம். அங்கீகாரம் வாங்கணுன்றதுக்காக முழுசுமாக டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டு இருப்பேன். அப்போ நீ அரசியல்வாதின்னு எல்லாம் சொல்லி நிற்பாங்க, அவ்வளோ அழுக்கும் அசிங்கமும் இருக்கும். நீ ஒப்பற்ற தலைவராக ஆக முடியாது. ரெண்டுத்துலேயுமே எப்படி தான் இருக்கணும்ப்பா. ஒரு தனி மனிதன் எப்போதுமே சரியாக இருந்து பித்தியாருக்கு உதவணுன்ற நோக்கத்தோடு இருந்தால் அவன் ஆன்மீகவாதியாகவும் ஆகலாம், அரசியல்வாதியாகவும் ஆகலாம். ஸோ சுய ஒழுக்கம் முக்கியம். ரெண்டுக்குமே எது முக்கியம்? சுய ஒழுக்கம் முக்கியம். பித்தியார் நலமாக இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நீ அரசியலுக்கு வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. அரசியலுக்கு எப்போ போகணும்? பித்தியார் எப்படி இருக்கணும்னு நினைக்கினா? நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். பித்தியார் நல்லா இருக்கணும், நான் நல்லா கட்டிட்டு பரவாயில்லன்னு போய் சொல்லக்கூடாது. நான் நல்லா இருந்தால் தான் உனக்கே நல்லா இருக்க முடியும். எனக்கு நீரை தெரியாமல் உன்னே எப்படி தூக்க முடியும், நானே வாழணும் உன்னே எப்படி வாழ முடியும். அதான் நிஜமான அரசியல். இன்றைக்கி நடிக்கிறானே எல்லாம், அது வேறு. ஸோ பித்தியாருக்கு உதவுறதுக்கு தகுதி எனக்கு வேணும், வச்சுன்னு போய் உதவணும். அது அரசியல் வாழ்வுக்காது. என்கிட்ட நேர்மையாக இருக்குது தெரியணும். இந்த உலகம் முழுசும் முட்டாளனமாக இருக்கும், எனக்கு தெரியாது. என்னையே கடவுள் என்ன பண்ணல, எனக்கு தெரிற மாதிரி செய்யலை. கண்ணிலே என்ன உண்டு கண்களா அறியும். என் கண் என்னை காட்டாது, என் கண் எல்லாரையும் காட்டும். என் கண் காட்டாது. ஒரு கண்ணாடி, ஒரு மிரர் எதனா இருந்தால் தான் சாத்தியம். அப்போ நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும், நான் எல்லாத்தையும் தெரியும்னு நினைப்பு வரக்கூடாது. எனக்கு இறைவா எனக்கு என்ன நினைப்பு வரக்கூடாது, எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற நினைப்பு எல்லாம் உனக்கு தெரிய வரும். ஆனால் ஒன்று ஏதோ ஒன்று தெரியாது உனக்கு. எப்பவுமே யாரும் தெரியாது. அப்போ ஆன்மீகவாதி, சுத்த ஆன்மீகவாதியாக ஒருத்தர் ஆகுனா முழுசாக நான் என்னை தெரிஞ்சுக்கின்னு எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கின்னு. எனக்கு என்ன தெரியாது, எனக்கு எந்த சூழ்நிலை வரும்னு அப்படி தெரிஞ்சுக்கின்னு அமைதியாக இருந்தால் அவர் யார்? அவர் ஆன்மீகவாதி. என்னை தெரிஞ்சு அமைதியாகிட்டேன், இப்போ எல்லாருக்கும் அமைதியை போதிக்கலாம், எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு வந்தால் அப்போ அவர் யார்? அரசியல்வாதி. ஸோ ஆன்மீகமும் அரசியலும் ரெண்டும் வேறு மாதிரி தெரிகிற ஒன்று. வித்தியாருக்கு உதவி நினச்சா அவர் யார்? தனக்கு உதவிக்கணும் ஒருத்தன் வரணும் அரசியலுக்கு, அப்போ தான் நல்லா இருப்பீங்க நீங்கள். அதர்வைஸ் நல்லா இருக்க முடியாது. தன்னை தெரிஞ்சவங்களாம் இப்போ இல்லை. அந்த காலத்தில் ராஜாவுக்கு கூப்பிட்டு வச்சு குரு கற்றுக் கொடுத்து தன்னை தெரிய வச்சுட்டான். யார? ராஜாவை. அதனால் ராஜா அவங்களுக்கு அறிவு வந்துச்சு. ஐயோ புறா கூட ரொம்ப மோசமாக இருந்து அதை சாக வச்சா கூட நமக்கு பழி வந்து சேர்ந்துடும்,
அப்படி என் பொண்ணை தான் அந்த மாதிரி ஏற்றிட்டான், இப்படிலாம் மனுநீதி சோழன் அதெல்லாம் கதையெல்லாம் ஏன் சொல்லி வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அப்போ ராஜா எப்படி வாழ்ந்துக்கிறாரு? அப்பா தர்மம்னா எனக்கும் தான், பிரச்சனைனா எனக்கும் தான், ஒழுக்கம்னா எனக்கு தான், கடவுளோட சமூகம் என்ன தண்டிக்கணும்னு பயந்து வந்தானுங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, ஏமாத்தினா தான் வாழ முடியும், அரசியல்வாத முடியும்னு ஆகிட்டு இருக்கிறான். அதனால் ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு மாதிரி தெரிகிற ஒரு தனி மனிதனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.